ஹாய் ஹலோ வணக்கம். இன்னைக்கு எலுமிச்சு பழம் ஊறுகாய் வாங்க செய்யலாம். லெமன் பிக்கிள். லெமன் பிக்கிள் இது காய் கணக்கில் வச்சுக்காதுங்க. நம்ம காய் வாங்கினா கூட ஒரு 25 காய் அந்த மாதிரி எல்லாமே இப்போ கிலோ கணக்கில் தான் கொடுக்குறாங்க. நீங்கள் அதே மாதிரி கிலோ கணக்கிலே வாங்கிக்கோங்க. இது வந்து 1/2 கிலோ, கரெக்டாக 1/2 கிலோ. 1/2 கிலோ சுமார் எத்தனை காய் வாங்குது அது தெரியாது. இது வந்து இவ்வளோ பெருசாக விற்குது இப்போ ஹைபிரிட் காய். அது மட்டும் வேணும், அது நல்லா இருக்காது. சின்னதாக வைக்கும் நம்ம நாட்டு எலுமிச்சை பழம், அதுன்னா சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. அதே நீங்கள் செஞ்சு பாருங்க. இது பெருசா ஒரு சாத்துக்குடி பழம் மாதிரி இருக்கும் ஒன்று, கட் பண்ணி அது நல்லா இருக்காது. இது வந்து ஒரு 1/2 கிலோவுக்கு வந்து 200 கிராம் உப்பு. கிலோவுக்கு 200, 1/2 கிலோவுக்கு வந்து 100 கிராம். 100 ஆமாம். ஒரு கிலோ இதுக்கு மட்டும் கொஞ்சம் கிலோவுக்கு 1/4 கிலோ பிடிக்கும் உப்பு. ஏன்னா இது ரொம்ப புளிப்பாக இருக்கு இல்லைங்களா, அதனால வந்து நீங்கள் வந்து 100 கிராம் உப்பே போட்டுக்கோங்க. உப்பு வந்து பவுடர் பண்ணி போடணும், சால்ட் கணக்கு கிடையாது. உப்பு கல் உப்பு கணக்கு. கல் உப்பு வந்து 100 கிராம் கல் உப்பு மிக்சியில் போட்டு பொடி பண்ணி போட்டுக்கோங்க. சீக்கிரமாக உங்களுக்கு ஊறும். அதுலேயே மஞ்சத்தூள் போட்டு வச்சுக்கோங்க. ஒரு 3 நாள் ஊற வச்சதுக்கு அப்புறம் நீங்கள் தாளிச்சுக்கிறது. அப்படி இல்லை உங்களுக்கு தேவையில்லை, அதாவது கட் பண்ணி 3 நாள் ஊற வைக்கணும். இப்போ நீங்க மொத்தமே தாளிக்க வேண்டாம்னு நினைச்சா கூட நீங்க கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து தாளிச்சுக்கலாம், மற்றது அப்படியே எடுத்து வச்சுக்கலாம். இப்போ உடம்பு முடியாத அது வந்து உடம்பு முடியாம உடம்பு சரியில்லாதவங்களுக்கு வாய் ஒரு மாதிரி இருக்கிறவங்க இந்த மாதிரி உப்பு காய் போட்டா கூட அதை வச்சு சாப்பிடுவாங்க. சிலருக்கு வந்து உப்பு காய் வச்சு தொட்டு சாப்பிடுவாங்க சாதத்துல. அந்த மாதிரி யூஸ் பண்றதா இருந்தா நீங்க கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிட்டு கொஞ்சம் கூட நீங்க தாளிச்சுக்கலாம். 1 கிலோ வாங்கிட்டு வந்தீங்கன்னா ஒரு பாதி உப்புல போட்டு ஊறினதுக்கு அப்புறம் தனியா வச்சுக்கோங்க, பாதிக்கு வந்து நீங்க தாளிச்சுக்கோங்க. இப்போ வந்து இது வந்து 1/2 கிலோ, கரெக்டா 1/2 கிலோக்கு வந்து இது வந்து 100 கிராம் மிளகாத்தூள் பார்த்துக்கோங்க. நான் வந்து கையில் அரைச்சது, இது மிக்சியில் போட்டு இந்த மாதிரி குறைன்னு அரைச்சிக்கோங்க. நல்லா வெயிலுக்கு நல்லா காஞ்சிட்டு, ரொம்ப பவுடர் மாதிரி இருக்கக்கூடாது. ஆமாம், ரொம்ப நைஸாக இருக்கக்கூடாது. உங்களுக்கு ஒரு டிப் சொல்கிறேன் என்னன்னா, இந்த மாதிரி ஊறுகாய் நீங்கள் ரெடிமேடியாக பண்ணிக்கணும். அப்பப்போ நீங்கள் வெந்தயம் வறுத்து செஞ்சுக்க வேண்டாம். இந்த மாதிரி வறுத்து கொஞ்சம் வச்சுக்கோங்க ஒரு டப்பாவில் போட்டு, சரிங்களா? பவுடர் பண்ணி மட்டும் வைக்காதீங்க. இந்த மாதிரி சிகப்பாக வறுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எப்பப்போ எவ்வளோ தேவையோ அந்த அளவு. இதுக்கு வந்து ஒரு டீஸ்பூன், இந்த மாதிரி டீஸ்பூனில் வந்து நான் வந்து 2 டீஸ்பூன் போடுறேன். இது பெரிய டீஸ்பூன் கிடையாது, சின்னதாக தான் இருக்குது பார்த்துக்கோங்க. ஒரு 2 டீஸ்பூன் வெந்தயம் போதும். இதுப்பா 2 டீஸ்பூன் வெந்தயம், கொஞ்சம் பெருங்காயம் தூள் இருந்துச்சுன்னா ஒரு ஸ்பூன் பெருங்காயம் தூள் இதில் போட்டுக்கலாம். இதுக்கு மஞ்சள் தூள் போட்டிருக்கேன், உப்பு போட்டிருக்கேன், இப்போ மிர்ச்சி பவுடர் சேர்த்துருக்கேன். இப்போ வந்து இதுக்கு வந்து இந்த வெந்தயம் பவுடர் மட்டும் இல்லாமல் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சோண்டு கடுகு, பச்சை கடுகு போட்டுக்கணும். எதுக்கு எடுத்தாலும் பச்சை கடுகு தான் போடணும். நான் கொஞ்சோண்டு போட்டேன், ஒரு ஸ்பூன், 2 ஸ்பூன் இது வெந்தயம், 1 ஸ்பூன் கடுகு. இது 200 கிராம் எண்ணெய் ஊற்றிருக்கேன், போதும். அப்போ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் எண்ணெய் மேலே இருக்கணும்ன்றது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு 50 கிராம் போட்டுக்கலாம். இது நல்ல சுத்தமான கடல் எண்ணெய். நீங்கள் கடல் எண்ணெயே ஊறுகாய் பண்ணிக்கோங்க, நல்லா இருக்கும். இது வந்து 150, 200 கிராம் போட்டிருக்கேன். கடுகு இது பார்த்தீங்களா, இதுக்கு மட்டும் இந்த மாதிரி காஞ்ச மிளகாய் போட்டு இந்த ஊறுகாயில் போட்டு நல்லா ஊறிடுச்சேன்னா அந்த மிளகாய் வச்சு சாப்பிடுவாங்க. நிறைய பேருக்கு அது ரொம்ப பிடிக்கும், அதனால தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவையில்லைன்னா நீங்கள் வந்து போட வேண்டாம், அவாய்ட் பண்ணிக்கலாம். எங்களுக்கு தேவை, அதனால நான் போட்டிருக்கேன். ஆனால் நல்லா இருக்கும். நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 4 மிளகாய் போட்டு நல்லா ஊற வச்சு அதில் ஊறினதுக்கப்புறம் எடுத்து சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இது பவுடர் பண்ணிவிட்டேன். இந்த 2 ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் கடுகு, கொஞ்சோண்டு பெருங்காயம். இதில் இது நல்லா ஆறிடுச்சு. எண்ணெய் நல்லா காய்ச்சி கொஞ்ச நேரம் ஆறினதுக்கப்புறம் கடுகு போட்டு மிளகாய் போட்டுடுங்க. இந்த மாதிரி சிகப்பாயிடும். நல்லா ஆறினதுக்கப்புறம் எல்லாம் ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியது தான். இதுதான் லெமன் பிக்கிள். இதுவே போதும் எண்ணெய். உங்களுக்கு இன்னும் எண்ணெய் வேணும் அப்படின்னாக்கா ஒரு 50 கிராம் சேர்த்துக்கலாம். 200 கிராமே போதும். இது வந்து
இந்த ஜூஸ் வச்சு சாப்பிட்டு வச்சு சாப்பிட்டாலும் நல்லா இருக்கும். அந்த அந்த எலுமிச்சை பழம் நல்ல பழமாக இருந்தால் சூப்பரான ஸ்மெல்லு வரும். நல்ல ஸ்மெல் இருக்கு பாருங்க. ஹைபிரிட் காயன்னா நல்லா இருக்காது. நான் வந்து சீக்கிரமாகவும் கெட்டு போயிடும். ஊர்லேருந்து வாங்கிட்டு வந்தாங்க. ஊரில் செடி இருக்கு இல்லைங்களா, கிராமத்தில் அவங்க வாங்கிட்டு வந்து எனக்கு கொடுத்தாங்க. நான் ஒரு 10 காய் வந்து தனியாக உப்புல இதுலேயே கொஞ்சம் காய் எடுத்து வச்சுட்டேன், உப்பு ஊறுகாய். இது வந்து தாளிச்சிருக்கேன். சிலருக்கு வந்து தாளிக்காமல் அப்படியே சும்மா வச்சு கூட சாப்பிடுவாங்க, அவங்களுக்கு வந்து அது யூஸ் பண்ணிக்கலாம். இது தாளிச்ச ஊறுகான்றது வந்து சாப்பிட்றவங்க எல்லாருமே சாப்பிட்லாம், பார்த்துக்கோங்க. இதுதான் லெமன் ஊறுகாய். அந்த மிளகாவும் நல்லா இருக்கும். இது இந்த புளிப்புல ஊறும் இல்லைங்களா, சூப்பரா இருக்கும். ஊறினதுக்கு அப்புறம் இப்போ உடனே சாப்பிடலாமா? 2-3 நாள் கழிச்சு? இது உடனே சாப்பிடக்கூடாது, 2 நாள் காணதுக்கு அப்புறம் சாப்பிடும். ஏன்னா இது நல்ல எல்லா ஊறுகாயுமே அப்படிதானா? இது வந்து நல்லா ஊறி இருக்கு. இந்த எலுமிச்சை பழம் வந்து நம்ம 3 நாளுக்கு முன்னாடி ஊற வச்சது. இப்போ இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிருக்குங்களா, இது இந்த ஒரு நாள் இருக்கட்டும். மறுநாள் காலையில நல்லா கலந்துட்டு சாப்பிட்டாலே போதும். ஏன்னா பச்சை காய கூட இதே மாதிரி நம்ம வந்து தாளிச்சுக்கலாம். இதை நம்ம ஒரு 2-3 நாள் ஊற வச்சதுக்கு அப்புறம் தாளிச்சிங்கன்னா உடனே நீங்கள் சாப்பிட முடியும், நல்லா இருக்கும். இதே மாதிரி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணாத விட்டுடாதுங்க, கண்டிப்பாக பண்ணுங்கள். ஓகே.